வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாலிமர் செய்திகள் நேற்று ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அடேங்கப்பா, இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பு செய்தி. அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி டிவிக்கேல சேர்ந்துக்கிருக்காங்க. எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பலரும் கட்சி பதவியை ரிசைன் பண்ணிட்டு அடுத்த கட்சி தாவிக்கு இருக்காங்க. இதனால ஏடிஎம்கே மிகப்பெரிய பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்திக்கு இருக்காரு. இப்போ இபிஎஸ்க்கே தெரியாம பல மாவட்ட செயலாளர்கள் ரகசியமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அப்படின்னும் கட்சியை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு இபிஎஸ் நம்பி இனி பிரயோஜனம் கிடையாது. அண்ணாமலையை அதிமுகவுக்கு எப்படியாவது வர வைக்கணும். அண்ணாமலை அதிமுகவுக்குள்ள வந்தா டெஃபினட்டா ஏடிஎம்கே மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு அதிமுகவுடைய பல மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் பல பேர் தான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அண்ணாமலையை எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வச்சிடணும். அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் நல்ல சப்போர்ட் இருக்கு, அவர் பிரச்சாரம் செஞ்சா டெஃபினட்டா மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை போட்டி போட்டுக்கிட்டு பிரச்சாரம் செய்ய கூப்பிட்டுருக்காங்க. அப்பவே நம்ம இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மட்டும் கிடையாது, அதிமுகவுடைய பல அணிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பொறுப்பாளர்களும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை அதிமுகவுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளையும் அண்ணாமலை வெறுக்கிறாரு. அதனால கூடிய விரைவாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணாமலை இயக்கத்தில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம், சிஎம் விஜய் வர 10ஆம் தேதி கரூர் போறாராம். கடந்த வருடம் விஜயுடைய பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்து போனாங்களே, அந்த 41 பேருடைய குடும்பத்தினரை சிஎம் விஜய் சந்திக்கிறாராம். இந்த சந்திப்பின் போது 41 பேருடைய குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணையம் வழங்குறாராம். கவர்மெண்ட் போஸ்ட் வேலை வழங்குறாராம். அதற்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வழங்கப்பட இருக்கு. இப்போ ஜூனியர் விகடன் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, சிஎம் விஜய் கரூருக்கு போறதுக்குள்ள செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசிய வழக்கில் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிஎம் விஜயே பர்சனலா 10ஆம் தேதிக்குள்ள செந்தில் பாலாஜி கைது செய்யப்படணும் அப்படின்னு வாய்மொழி உத்தரவும் பிறப்பிச்சிருக்காராம். கூடிய விரைவாக தனிப்படைகள் அமைத்து செந்தில் பாலாஜியையும் அவருடைய சகோதரரையும் காவல்துறை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஜூனியர் விகடன் இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம், திமுக பாஜக கூட்டணி வருங்காலத்தில் ஏற்பட போதோ அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பல பேர் சந்தேகப்படுறாங்க. ஐநாறு கிட்ட கேட்டா எலெக்ஷன் நேரத்தில் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு. வாய்ப்பே இல்லைன்னு மறுக்க மாட்டாரு. எலெக்ஷன் நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போதே டிஎம்கே பிஜேபி அலைன்ஸு உறுதி போல அப்படின்னு பலர் பதிவுகள் போடுறாங்க. இந்த சூழலில் தீவிரமான திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் போட்ட சில பதிவுகள் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆரோக்கிய எட்வின் அப்படிங்கிறவர் திமுகவில் பொறுப்பில் இருக்காரு. அவர் சொல்றாரு, காங்கிரஸ் அழிய வேண்டும், அதற்கு மோடிக்கு ஆதரவு அளித்தாலும் பரவாயில்ல, இதுதான் பெரும்பான்மையான திமுக தொண்டனுடைய விருப்பம் அப்படின்னு திமுக பொறுப்பாளர் ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. இது மாதிரி திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய பல பேர் அடுத்தடுத்து பிஜேபியோட கூட்டணி வேணும் அப்படின்னு பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. போகக்கூடிய ரூட்டை பார்க்கும்போது டிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் 2029 கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும் பிஜேபி டிஎம்கேவோட? எதுக்கு எடுத்தாலும் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுறவங்க டிஎம்கே. ஹிந்து மத பண்டிகைகளுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட டிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வைக்கிறதா? இந்த முடிவை பிஜேபி எடுத்தாங்கன்னா தமிழக பாஜக இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தொண்டர்களும் அண்ணாமலை இயக்கத்தில் கண்டிப்பாக சேருவாங்க, டவுட்டே இல்லை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.